இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் மே தினம், அதாவது வந்துட்டு உழைப்பாளர் தின நல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே சரிதானே. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் தங்கச்சிக்காண்டி வந்து நான் ஒரு சிறிய கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா சொன்னால் இங்கே பாருங்கள் வந்து அன்பு தங்கச்சிக்காக அண்ணனுடைய பரிசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பை கிருஷ்ணான்னு போட்டிருக்குது. வெளியில் லைட் இருக்குது, மற்றது வேறு எங்கே லைட் வேணும் உங்களுக்கு? 2 அறைக்கு உங்களை பின்னாடி பின்ன கொண்டு அடிப்போமா நம்மளா போகிற வர இடங்களுக்கு? இல்லை இவ்வளத்தை சுவிட்ச் வரும் இந்த படத்தை, அது வேணாமா? வேணாமா? அப்படி ஒன்றும் வேணாமா? ரைட், அப்படி ஒன்றும் வேணாம். ஒரு லைட்டு வந்து வந்து பிளக்கு. மிக்ஸி இருக்குதா உங்கள்கிட்ட? மிக்ஸி ஒன்று எடுப்போமா? அதை விட கதிரை செட் எடுக்கிற. ஓகே கதிரை கதிரை நான் சும்மா எல்லாம் கேட்பேன், அதுக்காக விட ஓமண்டா கூட என்ன இதோ கண்டிப்பாங்க சரியாக இருக்குதாண்டு கவனம் சுடு விப்பாடு சொல்லுதா சொல்லுதா லைட்டா? வா என்ன வா இன்னும் சரி வரையில உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு குழம்பு தான் கொண்டு வரும். சரி சரி வாங்க, கொடுக்குறது இல்லை வாங்க, சும்மா அப்படி தான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நீங்கள் உண்மையாக வாங்கினீங்களான்றதை. உண்மையாக யாரு நீங்கள் சும்மா சொல்கிறாள் தானே. இப்போ ஏதோ அரிச்சந்த டேரேஜ் கேட்குறீங்க, அன்றைக்கு 10,000 ரூபா பச்சை போய் சொல்லி போட்டு அப்புறம் இப்போ கேட்குறீங்க என்ன? அப்போ உண்மையாக வாங்கினது உண்மை தானே. இப்போ வாங்கி இருக்கக்கூடாதா? அப்போ அதில் இருக்க தகவல் இதில் இருக்க குட்டி வீடு இந்த வீடு அந்த இதில் இருக்கிறது எல்லாம் வேஸ்ட். ஏன் இருக்கக்கூடாதா? கூடாதாம் இந்த வீட்டுக்கு இவ்வளோ நாளும் இருந்தது அது இருந்தது. அதான் நாங்கள் வந்த அப்புறம் இருக்கக்கூடாதாம்மா. யாருக்கு நீங்கள் ஆட்ட படிப்புக்காண்டி செலவு காசு கட்டுறீங்க இல்லை கொமனா எல்லாத்துக்கும் தானே? ஓகே, அப்போ எல்லாட்ட ப்ரோக்ரஸும் பார்ப்போம். பார்த்து ஒருவேளை அது லோ ஆகினா இடையில ஸ்டாப் பண்ண வேண்டி வந்துடும். ஏன்டா இப்போ கடமைக்கு காசு கொடுக்கலாது தானே தங்கச்சி, எப்படிலாங்க தான். இப்போ நார்மலாக நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இவ்வளோ கடைசி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் சசி அண்ணான்னு சொல்லி ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா, ஒரு அளவு வாட்ஸ்அப் நம்பர் வந்து 368 வந்து 368 பிள்ளை நல்ல வடியான பிள்ளைன்றக்காண்டி தான் ஒரு 50,000 போட்டுருவேன்னு சொல்லி சொன்னார். உண்மையாக தானோ? உண்மையாக தான், சத்தியமா சரியா? அப்போ இப்போ அந்த 4 பேருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவ்வளோதானா? அது எனக்கே காணாது. நிறுத்து பார்த்தா கூட ஒரு 50,000 கூட வராது வந்து தேங்க்ஸ். அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் உண்டு, நான் தரேன் சரியா? சரியா? வேணாமா? 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 இல்லை கழிக்கிற வாசி வாங்க. அன்புள்ள தங்கச்சிக்கு அண்ணாவின் பரிசு பை கிருஷ்ணா. அடுத்து பாருங்க என்ன கிஃப்ட் உண்டு. அப்படி விளையாட்டு என்னடாப்பா உப்புலாத்தில் ஏங்கிட்டாளாப்பா. இப்போ இது உங்களுக்கு நான் தந்த கிஃப்ட் சரியா? சந்தோஷமா? இது எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கலையா? சரி ஓகே, அப்போ சந்தோஷம் தானே. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் வரணிக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டையை பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து அந்த வரணி பிள்ளை ஒன்றுக்கு வந்துட்டு வேலி அடைக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொண்டே கொடுத்துருப்போம் சரிதானே. வாங்கி கொண்டே கொடுத்துருப்போம். அப்போ கொடுத்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எமர்ஜென்சியாக ஒரு நீடாக வந்துட்டு கொழும்பு போயிட்டோம். ஸோ கொழும்பு போயிட்டு நேற்று வந்தால் நேற்று எது நம்ம வந்துட்டு அதை போயிட்டு பார்க்க முடியாமல் போயிட்டுது. அப்போ அந்த பிள்ளை வந்துட்டு நான் கால் பண்ணுவா, அண்ணா கூலி காசு கொடுக்கணும், காசு இல்லை இருக்கா தேவையுண்டு. அப்போ நான் சொன்னேன் 6,000 தானேம்மா பக்கத்து இருக்கா இருந்தால் டைம் வாங்கி கொடுங்க, நான் நாளைக்கு அந்த காசை கொண்டு வந்து தரேன். அண்ட் வந்துட்டு வேலை என்ன மாதிரி போதுன்றேன் ஒரு சின்ன அப்டேட் ஒன்று பண்ணணும்னு சொல்லி. ஸோ அந்த அடிப்படையில் அந்த பிள்ளை சொல்லிச்சு சரி என்ன நான் அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம வந்துட்டு அதை வாங்கி கொடுத்துட்டோம். அதை தானே இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு வாங்கி கொடுத்த சாமான்களை வச்சு வந்து ப்ராப்பராக வந்துட்டு வேலி அடைப்பு நடக்குது அப்படின்றத வந்துட்டு பார்த்து அந்த கூலிக்குரிய ஒரு காசு போகுது. அதாவது வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 12,000 15,000 அப்படி வந்தாலும் நாங்கள் ஒரு 20,000 இல்லாட்டி ஒரு 30,000 மாதிரிக்கு கொடுத்துட்டு போகிறோம். கொடுக்குற எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய காசுகள் இல்லை தானே. சிலவில் வந்துட்டு நாங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது வந்துட்டு எங்களுக்கு எவிடன்ஸாக பேங்க்கு அந்த ரிசிப்ட் வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு நேரில் கொடுக்குறதால அது ஒரு கிளிப்பாக எடுத்து வச்சு விட்டோம்னு சொன்னால் நாங்கள் ஃபைனலாக இந்த வீடியோ முடிக்கிற டைமில் நாங்கள் அதை வந்துட்டு ஆட் பண்ணி ஒரு வீடியோவாக நாங்கள் கண்டினியூ பண்ணி விடலாம் என்ற அடிப்படையில் வந்துட்டு இப்போ நான் இதில் இருந்து காய்ச்சி கொண்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த பிள்ளைண்ட விட்டு தான் போகிறோம். ஸோ வந்து போயிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்ட்டு பார்த்து நாங்கள் அந்த கூலிக்குரிய ஒரு காசையும் நாங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு போகலாம். ஸோ அதை தான் வந்துட்டு இன்றைய நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வந்துட்டு இந்த வீடியோ நாங்கள் எப்போ ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலி வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அழைச்சி முடிஞ்ச அப்புறம் பிள்ளைக்கான வந்த வேறு ஹெல்ப்லையும் நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்று நம்ம ஒரு அண்ணாவில் வந்து காய்ச்சிருந்தார் அந்த பிள்ளைண்ட அந்த வீட்டு வயரிங்குக்கு வந்து தான் கொஞ்சம் காசு அனுப்புகிறேன் அப்படின்னு மாதிரி. ஸோ வந்து அதுக்குமே ஒரு ஆளை பிடிச்சி அந்த வயரிங்கையும் செய்யுங்க பிள்ளைன்ற மாதிரி வந்துட்டு அதுக்குமே ஒரு கொஞ்சம் காசு நாங்கள் கொடுத்துட்டு வரப்போகிறோம் சரி தானே. ஸோ அதை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதை
பார்க்குறதுக்கு முன்னும் யாராச்சும் எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் அந்த பிள்ளைண்ட வீட்டை போயிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க. சரியான மாதிரிக்கு சளி தடிமன் ஒன்று பிடிச்சி வந்து இன்றைக்கு ஒரு கொஞ்ச நாளாக வந்து விடாமல் போட்டு வதைச்சி கொண்டே இருக்குது. காரணம் வந்து சரியான மாதிரிக்கு வெயில் ஒரு பக்கம், காய்ச்சலும் லைட்டாக வந்தது தானே. அதால் மக்களே நான் மறுபடியும் சொல்கிறேன், வாரம் நீங்கள் தேவைக்கு வரத்தான் வேணும். ஆனால் ஒரு கொஞ்ச நாள் சுணங்கி இருந்தால் எல்லாம் வேண்டாம். வெப்பம் கொடூரமாக இருக்குது, நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு சொல்லி கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. எங்களாலே சாதாரணமாக தாக்கு பிடிக்க கஷ்டமாக இருக்குது. எங்களாலே முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் ஓடி வார உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். சில வேளை வார கோளுகளை வந்துட்டு கதைக்க மிஸ் பண்ணுறோம். அதால் ஒரு சில மனஸ்தாபங்கள் மக்களுக்கு மத்தியில் ஏற்படுது. உண்மையிலே எனக்குமே கதைக்க விருப்பம் தான். சில பேர் கோல் பண்ணி கேட்குறீங்க, வந்து வீடியோக்களில் வந்து வார கோல் எல்லாம் கதைக்கிறீங்க, ஆனால் எங்களோட மட்டுமே கதைக்கிறீங்க இல்லை அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோ இருக்கிற டைம் வந்து ஃபோன் கையில் இருக்கிறதால அது வந்து கொஞ்சம் ஃபனியாகவும் இருக்கும் அப்படின்றபடியே நாங்கள் ஆன்சர் பண்ணிடுவோம். மற்றும்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட வந்து டிரைவிங்கில் இருப்போம், இல்லாட்டி எங்கேயாவது ஒரு வேலையாக இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறதால நான் ஆன்சர் பண்ணுறேன். இல்லை எனிவே நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி எல்லாரோடையும் கதைப்பேன். யாரும் என்னில் வந்துட்டு கோவிச்சிடாதீங்க சார் தானே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து எண்ட் ஆகிறது வந்து 817, அந்த 817 முடியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு இனி யாரும் வந்துட்டு கான்டாக்ட் வந்து வச்சுக்கொள்ளாதீங்க. அந்த நம்பர் வந்து நாங்கள் இப்போ தற்காலிகமாக வந்து நீக்கியிருக்கோம். ஸோ புதிய நம்பர் ஒன்று வந்து புதிய நம்பர்னு சொல்லி அது இப்போ நான் ஆல்ரெடி பாவிச்சு கொண்டிருக்க நம்பர் 538 முடியுது. அதை வந்து நான் இந்த வீடியோலையுமே வந்து அப்டேட் பண்ணிவிடுறேன். ஸோ நீங்கள் அதை வந்து பாவிச்சு கொள்ளலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் கதைச்சி கொள்ளலாம். எடுத்தால் நான் தான் வந்து கதைப்பேன் சரி தானே. ஸோ அந்த பழைய நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வந்து காசு எதுவும் அனுப்ப வேண்டாம். அண்டு வந்து அக்கௌண்ட் நம்பரும் வந்து அந்த கொமர்ஷியல் பேங்க் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்குமே வந்து நீங்கள் கேஷ் எதுவும் அனுப்ப வேண்டாம். அந்த பிஓசி நம்பர் வந்து கொடுத்துருப்போம் தானே நார்மலாக, நீங்கள் அதுகளுக்கு வந்துட்டு அனுப்பி கொள்ளலாம் சரி தானே. நீங்கள் ஃபர்தரான டீட்டெயில் வேணும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு அடித்து கதைச்சாலுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ நாங்கள் அந்த பிள்ளைண்ட வீட்டடியில் போயிட்டு வந்து நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். என்னாலையும் நிறைய கதைச்சி கொள்ள முடியாமல் இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் தவறே இதாக கிடக்கு, தடிமனாக இருக்குது சரியான. எந்த ரோட்டையாக போடுமேனும் மண்ணுக்குள்ளே இருக்கிறப்போ வைரங்கூட கருப்பு தான், மதுர வீரன் கையில் எடுத்த விச்சருவா கருப்பு தான், பூமியில் முதலாக பிறந்த மனுஷன் கருப்பு தான், மொத்தம் கேட்டு காத்திருக்கும் அந்த இடம். பரவாயில்ல, பிள்ளையும் எங்களை கண்டாக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைக்குரிய தேவையை வந்து நாங்கள் நிறைய செஞ்சு கொடுக்குறோம். உண்மையிலேயே வந்து தகப்பன் இல்லாமல் வாழ்கிற பொம்பளை பிள்ளைகள் வந்து சரியான மாதிரி கஷ்டம். ஸோ அந்த தேவைகளை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும். ஆனால் உண்மையிலே அந்த பொம்பளை பிள்ளை வந்து சரியான மாதிரிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக ஓடி வேலையில் பார்க்குறதுலேருந்து சகலம் செய்கிறதுலேருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை தான் சொல்லணும். உண்மைக்குமே அண்ணனும் பரவாயில்ல. இல்லை என்ன கீழே இந்த தகரத்தை அடிச்சு போட்டாங்க, என்ன இது நடக்குது? அதுதான்டாப்பா, ஏன் அப்படி அடித்தாங்க? இது என்ன இது ஃபுல்லாக தகரத்தில் அடிச்சு விட்டாங்களே என்ன? தங்கச்சி பிளான் என்ன டோட்டலாக மாறிடுது அப்படியோ? ஃபுல்லாக கீழுக்கு தகரம் அடிச்சிட்டிங்களே. யாரு ஒட்டு தான் அடிக்க போறீங்க? டவுலுக்கு தானே கணக்கு கொடுத்தேன், பின்னுக்கு தானே ஒட்ட கொடுத்துதான். எங்கே பின்னுக்கு வந்து இப்போ பிஜி தகரம் கிடக்கா பின்னுக்கு அடிக்கிறேன்? ரெண்டா நீங்கள் வடிவாக ஃபுல்லாக சுற்றி அடிச்சிருக்கலாமே. நான் சொன்ன மாதிரி அடிச்சிருந்தா மேலுக்கு ஒரு தகரத்தை போட்டுட்டு கீழுக்கு முள்ளு கம்பி அடிச்சிருந்தா ஃபுல்லாக அடிச்சிருக்கலாம். அநியாயம் இல்லை. இதே டபுள் தகரம் சரி, இதுவும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பாதுகாப்பு தான். ஆனாலும் இதுக்கு பார்க்க அது அடிச்சிருந்தா ஃபுல்லாக சுற்றி அடிச்சிக்கலாம். இல்லை கீழால் ஒரு இடைவெளி இருந்தால் நீங்கள் குனிஞ்சு பார்க்கலாம் என்னென்ன போகுது கொள்ளுலாம். அப்போ இப்போ இந்த முள்ளு கம்பி என்ன போகிறீங்க? இவ்வளோ ஒன்று மிச்சம் பெறும்.
கொடுக்கலாம்ல. திருப்பி கொடுக்கலாம். ஆனால் அன்றைக்கு அந்த கடைக்கார அக்கா கதைக்கெல்லாம் கொமெண்ட் வழியை கண்டாட்டு கழுவி விட்டாங்க. திருப்பி அங்கே போகவே இல்லை அவளுக்கு. அது உண்மையிலே நல்ல பிள்ளைகள்றாப்பா, நல்லபடியாக தான். அது ஆரம்பத்தில் சும்மா கேட்டு தவிர மற்றும்படி நல்ல பிள்ளைகள். சரி பாப்பா சமாளிப்போம்மா. இதே இப்போ இஞ்சாலே எந்த துண்டு அடைக்க போகிறீங்க? ஓ இந்த வீடு காணியா இது? ஆனால் மற்ற அப்படின்னா கொஞ்சம் உயர்த்தி அடிச்சுக்கலாம்ல. ஆனால் பெருவாரன் என்னென்னா எப்போ நேற்று மார்னிங்கா வேலை ஸ்டார்ட் பண்ண? நேற்று மார்னிங் 5:30 மட்டும் நின்றவ. இப்போ இப்போ 8:30 வந்தவ. திருப்பி 5:30 போயினேன். மதியம் ஒரு அண்ணா சாப்பிட போவேன், மட்டும் என்ன சாப்பிட. நேற்று மார்னிங் வந்து பின்னேரம் 5:30 மட்டும் செஞ்சு இவ்வளோ மடிச்சிட்டாங்கன்னா இன்றைக்கு 5:30 மட்டும் பின்னே போகிறாங்க. இந்த பின்னுக்கு தூணி போடத்தானே வேணும். அதுதான் நேற்று ஒரு நாளில் இவ்வளோ தூண் போட்டவங்க இன்றைக்கு இவ்வளோ தூண் போடுற பெரிய வேலையில் தானே. சரி அதை ஏதோ செய்யட்டும். அவங்களுக்கு 2 நாள் கணக்கு தானே. நேற்று கூலி கொடுத்தீங்களா? எவ்வளோ கொடுத்தீங்க? 3000 சொன்னேன். 6000 கொடுத்துறேன். 6000 நான் தானே சொன்னேன்னா. அந்த 3000 கொடுக்க போகிறேன்னு சொன்ன வேலைக்கு மாதிரி தான் எழுந்தோனாக்குமே என்ன அவன் 2500 இருக்கிறான், இவர் 3000 கொடுக்குறாருண்டு. ஒரு ஒரு மனத்தியாலும் இந்த வெயிலத்துக்கு வந்து அந்த எழுதின அளவுக்கு நிற்க சொல்லணுமே. எவ்வளோ கஷ்டமுண்டு. பரவாயில்ல. உங்களுக்கு வேலை ஓகே, சாட்டிஸ்ஃபைடா? பிரச்சனை இல்லை தானே? இனி பயமில்லை தானே? பட் என்னென்னா நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளுக்கு கரண்ட் இல்லைன்னா வயரிங் இல்லைன்னு சொன்னீங்க தானே, அதுக்கு ஒரு ஆளை நீங்கள் செட் பண்ண மாட்டிங்களா? பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு தெரியும் தானே ஆக்களை ஊருக்க. அப்போ அதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி நார்மலாக இப்போ உங்களுக்கு கரண்ட் இருக்குது தானே, வழியில் லைட் இருக்குது, வேறு எங்கெங்க என்ன செய்யணும்? இது இதுக்கும் கோலுக்கும் இருக்குது. இதுக்கும் கோலுக்கும் இருக்குது. குசினிக்கும் சின்னரைக்கும் இல்லை. அதை நாங்கள் டெம்பரரியாக செஞ்சு எடுத்தோம்னா ஓகே தானே. பாப்பா உங்களோட டேஷ்போர்ட் இதோ காட்டுங்க. பிளக் எடுக்க தவிர வயர் விட்டும் எடுக்கலாம். அது உங்களோட டிபோட்டோ காட்டுங்க. அப்புறம் இருக்கா கரண்ட் ஏதோ இருக்கப்பா, என்ன மாதிரி இருக்குது கரண்ட் கண்டிஷன். என்ன சும்மா செய்கிறத நீட்டாக செய்யணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்டையை கூட கடையில் நான் ஒன்றுமே லோக்கல் சாமான் வாங்கல. ஓகே டிபோட்டோ ஓகே, இது பெட்டராக தானே இருக்குது. சரி தானே? அப்போ இதுலேருந்து நாங்கள் வடிவாக செய்யலாம். சரிதானே? இந்த ட்ரிப் போட்டிருக்காங்க, மெயின் இருக்குது, அங்கே சர்க்கிட் எல்லாமே இருக்குது தானே. அப்போ பிரச்சனை இல்லை. இதுலேருந்து தாராளமாக லைன் எடுக்கலாம். சரியா? அப்போ லைன் எடுக்கலாம்டா உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துக்கு லைட் இருக்குது, இந்த இருக்குது லைட்டு, வெளியில் லைட் இருக்குது. மற்றது வேறு எங்கே லைட் வேணும் உங்களுக்கு? 2 அறைக்கு உங்களோட பின்னாடியே பின்னு கொண்டு அடிப்போமா நம்மளா போகிற வர இடங்களுக்கு? இல்லை இவ்வளத்தை சுவிட்ச் வரும், இந்த இடத்த அது வேணாமா? அப்படி ஒன்று வேணாமா? ரைட், அப்படி ஒன்று வேணாம். அப்போ குசினிக்கு வேணும் தானேம்மா லைட்டு? இருக்கு, இதாண்டிட்டு சுட்டுட்டுதா? அது இருக்கலாம். அது இந்த மோட்டர் வயர் எடுக்கும்போது சும்மா இந்த வயர் விட்டு எடுத்து இதில் வயர் எடுக்கலாம். மேலே ஏன் வெயிலத்துக்கு கிடந்தேன் ஆனால் சுட்டுட்டுன்றீங்க? குளிர் இருக்கு இங்கே என்ன பாரன். அப்போ இது வந்து இது ஒரு டெம்பரரி ஒர்க் தானே. இப்போ இதை வந்து நாங்கள் உங்களுக்கு வயர் எல்லாமே இருக்குது தானே. நாங்கள் வயர் வந்து அதை அந்த பூஞ்சனம் பிடிச்ச மாதிரி இருந்தாலும் அது நாங்கள் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அது இருக்கா சும்மா நார்மலாக சுடச்சி விட்டா ஓகே. அப்போ வயர் இருக்குது. இந்த சின்னரைக்கும் வயர் வருதா? இல்லை சின்னரைக்கு வயர் வர இல்லையா? ஓகே, அது வயர் வராலும் பிரச்சனை இல்லை. 5 வேறு கவிதாஸ் இவடத்தை உணர்ந்து முடிச்சிருக்காங்க. இந்த இவடத்தை உணர்ந்து முடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் ஓகே செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஒரு கொஞ்சம் வயர் நாங்கள் மீட்டர் வயர் வாங்கினா 2-3 சுவிட்சும் வாங்கினா ஓகே. அப்போ எங்களுக்கு இந்த அறைக்கு ஒரு லைட்டு, இந்த அறைக்கு ஒரு லைட்டு, மற்ற அந்த அறைக்கு ஒரு லைட்டு. சரி தானே? 3 அறைக்கும் லைட் வேணும். மற்ற உங்களை பிறடிக்கு வேணும் தானே? இல்லை ஏண்டா வெளியில் இரவில் கொள்ளைக்குள்ள பிறடிக்கு இல்லாட்டி நெத்தியில் முன்னெத்தியில் இதுக்குள்ள உள்ளுக்கு பிளக் சுவிட்ச் எல்லாமே இருக்குது தானே? இதுக்கு மட்டும்தான் பிளக் இருக்குது அறைக்குள்ள. ஓகே, இதுக்குள்ள மட்டும்தான் பிளக் இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த அறைக்குள்ள ஒரு பிளக்கும் கரண்ட் சுவிட்ச் மட்டும் தான் ஓகே. இதுக்கும் லைட் இருக்குது தானே? மஞ்சளுக்கு அதான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இது வெல் பண்ணி போட்டா ஓகே. அப்போ இதுக்கு லைன் சேர்த்த வேலையா? ஓகே. அப்போ நீங்கள் இது இப்போ எங்கே குசினிக்கு போகுதா? இல்லை இது மோட்டர். இதை கலட்டி போட்டு இது அந்த கிச்சனுக்கு போகிற இது இந்த பிளக். இது என்னது போகுது? இது கிச்சனுக்கு, இது மோட்டருக்கு. அப்படி மோட்டருக்கு இப்படி இருக்கக்கூடாது. இது ஃபுல்லாக இது மோட்டருக்கு நாங்கள் வயரிங் செப்பரேட்டாக செய்யணும். அப்படின்டா மோட்டருக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா அங்கே இருக்கு சுவிட்ச் அந்த கிச்சன் இப்படி இருக்குல்ல. அதாண்டியப்பா இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, இது இந்த 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 இதை நீங்கள் இப்போ போட்டால் மோட்டர் வேலை செய்யுமா? அது ஃபுல்லாக இப்படி போடக்கூடாது. மோட்ரு வந்து அம்பியர் கோடினது இல்லை. அப்போ அதுக்கு நாங்கள் வேற ஒரு சர்க்கிட் வந்து எடுக்கணும். அதை நாங்கள் டிபோர்ட்லேருந்து டிரெக்டாக எடுக்கணும். அப்படின்னா
அது மோட்டரை கொண்டு புரியும்பா எடுப்போம் சரி. இதை நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. இது என்ன இதை கொள்ளுன்னா கிச்சனுக்கு லைட்டா இது கிச்சன் லைட் போட்டு இதுவும் போட்டு கிச்சன் லைட் சுவிட்சும் போட்டால் ஓகே. அப்போ நாங்கள் இதை கிச்சனை வந்து நாங்கள் இந்த வயரை யூஸ் பண்ணி நாங்கள் அதில் வர்றதுலேருந்து நாங்கள் கிச்சனுக்கு கரெக்ட்ஸ் எடுக்கலாம். மோட்டருக்கு புரிம்பா எடுப்போம், டீபோர்ட்டுக்கு எந்த புரிம்பா எடுப்போம். அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு ஆளை கொண்டு வந்து காட்டுங்க சரி. இந்த வேணுமெண்ட் இந்த வீடியோ காட்டுங்க. நான் சொல்கிறேன் மோட்டருக்கு டீபோர்ட்லேருந்து செப்பரேட்டாக அந்த ஹெவியான வயர் ஒன்று போட்டு ஒரு இது வந்து எடுக்கணும் சரியா. என்ன இது எம்சிபி ஒன்று பூட்டி அதே மாதிரி அந்த அறைக்கு ஒரு லைட்டு அண்ட் வந்து ப்ளக்கு அண்ட் வந்து உங்களோட குஷனிக்கு ஒரு லைட்டு வந்து அண்டு வந்து ப்ளக்கு. மிக்ஸி இருக்குதா உங்கள்கிட்ட? மிக்ஸி ஒன்று எடுப்போமா? அதை விட கதிரை செட் எடுக்கிற ஓகே கதிரை கதிரை நான் சும்மா எல்லாம் கேட்பேன் அதுக்காக விட ஓமண்டா கூட என்ன இல்லை ஏன்டா இப்போ உங்களுக்கு குஷனிக்குள்ளே ஒரு ப்ளக் கொண்டு இருந்தால் நல்லது தானே. ஏன்னா நீங்கள் இப்போ நார்மலாக இப்போ குஷனிக்குள்ளே ஏதாச்சும் பாவிப்பீங்க தானே. ஏன்னா வந்து இதில் எல்லாம் வெளியில் ப்ளக் இருக்குது தானே. ஓகே அவ்வளோ இஷ்யூ ஒன்றும் இல்லை, வடிவாக செய்யலாம் சரி தானே. பெரிய செலவு முடியாது. நார்மலாக ஒரு 25,000க்குள்ளேயே அதே மேக்ஸிமம் காணுமென்னு நினைக்கிறேன் சரியா. அப்போ அக்கினி ஒரு 50,000 தாங்க நான் அந்த காசை தரேன்னாங்கச்சு. நீங்கள் அதில் நேற்றையான் கூலி இந்தியான் கூலியை கொடுத்து மிச்ச காசுக்கு ஒரு ஆளை பிடிச்சி இந்த வயரிங் வேலையை செய்யுங்க. அவரை கூப்பிட்டு என்னென்ன சாமான் தேவையான அவர் எழுதுறாருன்னு காட்டி எழுதி போட்டு அதை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம். அதை நான் பார்க்குறேன் சரி. என்கிட்ட தேவையில்லாமல் நிறைய எழுதி மிச்சம் வந்து அதை என்ன சரி நீங்கள் சமைக்கிறமெண்டா பரவாயில்ல. அந்த வயர்கள் சாமான்களை வச்சு சமைக்கலாமா? அதான் சொல்லுவேன் சமைக்கலாம் இல்லை. அப்போ அடிஷனலாக வேண்டி பிரியோசனம் இல்லை. அண்ட் வந்து இந்த முள்ளு கம்மியாக ரிட்டர்ன் பண்ணலுமெண்டா அதே மாதிரி ஒருக்கா பார்க்கணும் சரியா. அதால் நீங்கள் ஒரு ஆளை சரியான ஒரு ஆளை பிடிச்சி எனக்கு ஒருக்கா எழுதாண்டி போட்டு காட்டுங்க சரியா. இது கண்டிப்பாங்க சரியா இருக்குதாண்டு கவனம் சுடுவி பார்த்துருந்தா சொல்லுதா லைட்டா வா என்ன வா இன்னும் சரி வரையில. உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு குழம்பு தான் கொண்டு வரும். 50 இருக்குதா? ஓகே. அப்போ நேற்று 6,000 ரேட்டை வாங்கி கொடுத்தீங்க? 2வது வீட்டு. 2வது வீட்டு முதலாவது வீட்டு ஹைக்கிற இல்லையா? 2வது வீட்டு ஸ்ட்ரைட்டாக போச்சுண்ணா. என்னென்னு சொன்னால் அன்றைக்கு முதல் நாள் 50,000 இருந்தேன் உங்களுக்கு. அது முடிஞ்சுதா? அது முடிஞ்சது நேற்று இருந்தது. என்ன நான் டியூஷன் போய் வர இருக்கு. இப்பயும் அம்மாவுக்கு சின்ன சின்ன வீட்டு செலவும் இருக்குதான். இல்லை ஏன் நீங்கள் அப்போ உங்கள்கிட்ட காசு இருக்கிறதுக்கு பக்கத்தில் போய் வேண்டி 6,000 அளவுக்கு இல்லை. 6,000 அளவுக்கு இல்லையன்றைக்குள்ள 6,000 50,000 ரூபாய்க்கு சின்ன காசு தானே. எனக்கு 44,000 என்ன நடந்தான்னு சொல்லுங்க. அப்புறம் ஆண்டே கொப்பி இல்லை உங்கள்கிட்ட தந்து விட்டுட்டா எல்லாம் இல்லைங்க. சரி நான் வாயால் சொல்கிறேன். உங்கள் வாட்டா பண்ணியில் கடைசியில் சாட்டி விட்டா அதான் சொல்லுவாங்க என்ன செஞ்சேன் 19 அந்த கொப்பிலாலே இந்த என்ன ப்ரெஷ் ஒயிட்டு மற்றது பேரல் லவ்லி. அப்போ என்னென்ன பண்ணீங்க? சொல்லுங்கள். அப்போ என்ன பண்ணீங்க? கடன் காசு நீங்கள் ஃபோனு காசு 19,500 கொடுத்த இல்லைண்ணா. ரைட் ஓகே. மற்றது வாண்ட அந்த 10,000 போய் கடன் அதில் ஒரு 6,000 போன ஆகும் என்ன. அப்போ 20,000 போனால் மிச்சம் 20,000 சாமான் வாங்கி சூப்பர் மார்க்கெட் போனால். ஓகே. அப்போ அது ஓகே அது ஃபினிஷ். அப்போ இதில் இப்போ வாங்கி 6,000 கொண்டு கொடுங்க. அப்போ போய் கொடுத்துட்டே இருமா. ஓகே வா கொடுத்துட்டு வாங்கினாட்டோம். ஆமாம் பிடிக்குங்க வார் யார் அவங்க தெரிஞ்சல? சரி வா. நான் இதை மாற்றி தருவோணுமே நீங்கள். நான் மாற்றி தரேம்மா. ஓய் உங்களுக்கு மிச்சம் கொண்டு வந்துடலாம். வெயிட் பண்ணுங்க. இல்லை சரி சரி வாங்க கொடுக்குறது இல்லை. வாங்க சும்மா அப்படி தான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நீங்கள் உண்மையாக வாங்கினீங்களான்றதை. உண்மையாக யாரு நீங்கள் சும்மா சொல்கிறாள் தானே. இப்போ ஏதோ அரிச்சந்திரன் அரேஞ்ச் கேட்குறீங்க. அன்றைக்கு 10,000 ரூபா பச்சை போய் சொல்லி போட்டு அப்புறம் இப்போ கேட்குறீங்க என்ன. அப்போ உண்மையாக வாங்கினது உண்மை தானே. இப்போ வாங்கின போய் என்ன நீங்கள் அடிக்கிறது வச்சுக்க மாட்டீங்க வழியில். இப்போ வாங்கினது உண்மை தான். சும்மா ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் தானே. என்னடா இப்போ எல்லாருமே போய் சொல்கிறாங்கம்மா. நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். மண்டைக்கு அந்த வீடியோ பார்த்துனீங்களா? அந்த நேற்று போட்ட வீடியோ பார்த்துனீங்களா? அவர் அதை வச்சு மனுஷித பிரச்சனையை வச்சு தான் எல்லா இடமும் ஹெல்ப் எடுக்கிறாரு. அதெல்லாம் கூடாது வேலை தானே. எல்லோரும் கஷ்டப்பட்டு தானே செய்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அன்றைய கூட உங்களுக்காண்டி கடையில் நான் அவங்களோட போராடினேன். என்னத்துக்கு டெலிவரி காசு எடுக்காதீங்க எவ்வளோ நீங்கள் ஏற்றுக்கணும். அதை சொல்ல வந்துட்டேன். அவங்க எடுக்கல. நான் திருப்பி கொடுத்தேன் எடுக்க. ஏன் திருப்பி நான் திருப்பி இன்றைக்கு மேலே கேட்டேன். எங்கே எடுக்க. அப்போ நாங்கள் அவன் நினைக்கிற மேபி என் ப்ரொமோஷனை விட்டாங்களோ தெரியாது. நல்லது தானேம்மா. யோசிப்பாங்க. அவனை வேறு கொடுத்தேன். அந்த காசு எல்லாம் நாங்கள் எடுக்கலாம். இனி குறைக்கிற டிஸ்கவுண்ட் எல்லாம் நாங்கள் எடுக்கலாம். ஆனால் நான் ஒரு நாளும் அப்படி செய்கிறது இல்லை. உங்களுக்கு தானே எல்லாம் சரி. அப்போ சந்தோஷம். அப்போ எனக்கு இந்த அளவு ஓ ஓ ஓ ஓ அப்போ என்ன ஒரு தண்ணி பண்ணி குடிக்க சொல்லி இது வரைக்கும் கேட்டீங்களோ?
கடமை இருக்குன்னு சும்மா வாயால் கதைக்கக்கூடாது. என்ன அவன் யாரும் உறக்க வாரவனுக்கு அவன் கடமைக்கு 3வது நாளாக இன்றைக்கு வாரம் ஒரு தண்ணி வண்ணி வேண்டிய ஒரு இனி வேண்டாம். இனி வாயால் கேட்டால் போல என்னத்துக்கு இனி இங்கே இப்போ என்னண்டா தங்கச்சி இப்போ இந்த வேலையெல்லாம் 2 முடிக்க போகுது. சரிதானே? வயரிங் வேலை இன்னொரு 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் முடியுங்க. சரிதானே? முடிச்சிங்கன்னா உங்களோட லெவல் ஃபுல்லாக ஃபினிஷ். சரிதானே? அங்கால மந்த்லி அந்த அண்ணா உங்களுக்கு கால் பண்ணுவாரா? அவர் உங்களோட நம்பர் வாங்கினவர். அப்போ நான் சொன்னேன் சும்மா தேவையில்லாமல் இப்போ பொம்பளை பிள்ளைகிட்ட நம்பர் அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன். அப்போ நான் சொன்னேன் இப்படி பொம்பளை பிள்ளைகிட்ட நம்பரோ வீட்டுக்காரர் நம்பரோ ஷேர் பண்ணுறது இல்லை. ஆனால் நீங்கள் பர்சனலாக ஹெல்ப் பண்ண போகிற ரீதியில் நான் தந்திருக்கிறேன். அவர் என்னென்னா அந்த காசு உங்களுக்கு அனுப்பினா அது வந்துட்டு தான் இல்லையான்னு மட்டும் நீங்கள் ஒரு அப்டேட் உண்டா அவர் கொடுத்தா காணும். அதுக்காண்டி தான் நான் அவருக்கு வந்துட்டு அந்த நம்பரை கொடுத்தேன். சரி, அவரால் எந்த விதமான இஷ்யூ வராது. இருந்தாலும் நல்ல மனுஷன். ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். சில எடுத்து கதைக்க கொடுங்க. ஒருக்கா எடுத்து கதைப்பார். எடுத்து கதைச்சா நீங்கள் ஒருக்கா கதைங்க. சரி தானே? அப்படி எதுன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். சரி தானே? உங்களுக்கு எடுக்கலையா அவர்? ரைட். அவர் உங்களுக்கு மந்த்லி அவர் ஒரு 10,000 15,000 வந்து அவர் உங்களுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணுவார். வேலி அடைச்சி முடிய போகுது. 4 முடியுது. சரி தானே? என் வந்து வயரிங்குக்கு நான் இதில் காசு வந்துட்டேன். இதை ஃபினிஷ் பண்ணி போட்டு சொல்லுங்கள். வேறு என்ன செய்யணும் உங்களுக்கு? அவ்வளோதான். நான் சொன்னேன். சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த சொன்ன பிள்ளை என்ன சேரம் நினைக்க போகுது, என்ன ஆகினீங்கடாப்பான்னு சொல்லுங்க. அந்த வீடு இருக்கக்கூடாதான். அதில் இருக்க தகரம் இதில் இருக்க குட்டி வீடு இந்த வீடு அந்த இருக்கிறது எல்லாம் வேஸ்ட். ஏன் இருக்கக்கூடாதான்? கூடாதாம் இந்த வீட்டுக்கு. இவ்வளோ நாளும் இருந்தது அது இருந்தது. அதுக்கு நாங்கள் வந்த அப்புறம் இருக்கக்கூடாதாம்மா. அதாவது எப்பயோ கூடான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வசதி இல்லாடியா ஒன்றும் செய்யாமல் வச்சுருந்தீங்க. இப்போ நாங்கள் வந்தபடியாக செய்வோம்னு பார்க்குறீங்க. சரி, என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். அதில் இருக்கிற தூணும் தகரம் வேஸ்ட் ஆக மாட்டேன். இதுக்கு நில இது இதண்டு முன்னுக்கு ஒரு தாப்பா மாதிரி இறக்க போறீங்களா? பக்க கூடான்னு சொல்ல வரீங்களா? சரி, அது எப்படி கூடான்றதை விட இந்த நில வடிக்குதல்ல. இல்லை படிக்குது. ஓகே. அதுவும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கபடியா நீண்ட காலத்துக்கு வீடு தேவை தானே. இப்போ என்னன்னு சொன்னால் உங்களுக்கு நான் மெயினாக டார்கெட் பண்ணது வேலி, அப்புறம் வந்து இந்த வயரிங் அண்ட் உங்களோட படிப்புக்கான செலவு 3 தான். சரி தானே? ஆனாலுமே உங்களுக்கு கொடுக்க சொல்லி யாரும் காசு அனுப்பி தான் நான் நாளைக்கு கணக்கு பார்த்து போட்டு கொண்டு வந்துடுவேன். மேபி ஒரு 50,000 1 லட்சம் அதில் அடிஷனலாக வந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தி முன்னுக்குரிய அந்த வேலையை செய்யலாம். சரி தானே? அது உங்களை பொறுத்தது. விளங்குதா? ஏன்னா எல்லாத்துக்கும் நாங்கள் கேட்குறது மழை இல்லையல்லோ. ஏன்னா வரையாக்கள் ஒன்றுக்கும் வழி இல்லாமல் இருக்கிறாங்களா? அப்போ எல்லாரையும் பார்க்கணும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க என்ன செய்வோம்ட்டு. நாங்கள் இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணுற டைமில் பண்ணுமென்னு சொன்னால் நான் உங்களுக்கு பேலன்ஸ் காசு இருந்தால் கொண்டு வந்து தருவேன். அதை நீங்கள் கணக்கு பார்த்து போட்டு நீங்கள் அந்த வேலையை யாரையும் வச்சு செய்யலாம். சரியா? ஆனால் இது நீங்கள் இதை விட அப்படி செஞ்சுக்கலாம் போல. நான் முள்ளுக்கம்பி ரெண்டாவது இப்போ முள்ளுக்கம்பி ரிட்டர்ன் வந்தால் பிரச்சனை இல்லை. அதை நாங்கள் கொடுக்கலமெண்டா கொடுப்போம். காய்ச்சி பார்ப்போம். காய்ச்சிட்டு சொல்லுங்க. காய்ச்சி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் எஞ்சால் அடிங்க. அப்படி இல்லை அடிங்க. பின்னுக்கு எது முள்ளுக்கம்பி அடிக்க வேண்டியதை வந்து அடிச்சுவோம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. பின்வேலிக்காரர் அவே அடிக்க வேண்டியது பேர் நாங்கள் அடைச்சி விடுவோம். அப்படியா? சரி. அப்போ ஓகே. அப்போ நீங்கள் மக்க தேவையில்லை தானே. அப்போ ஆனால் நீங்கள் என்னெல்லாம் போல சொல்லலாம். அன்றைக்கு அந்த வீடியோ நான் தெளிவாக சொன்னால் இல்லைடா, மேலுக்கு தகரம் ஒரு வரி கீழுக்கு முள்ளுக்கம்பி என்ன நான் சொன்னேன் நான். ஆனால் நீங்கள் இதை அடித்து வச்சுக்கீங்க. பரவாயில்ல, இது ஓகே, பெட்டராக இருக்குது தானே. ஆனாலுமே ஃபுல்லாக சுற்றி அடிச்சுக்கலாம். ஆனால் அது பின்வேலிக்காரர் தானே. ஓகே, அது பரவாயில்ல. இங்கிலீஷில் சொன்ன தமிழாங்க மாதிரி அது வெயில் தானே. ஏன்னா சரி, நான் பரட்டே போட்டு அப்போ நீங்கள் எனக்கு இந்த வேலை முடிஞ்சோடனே இதே முடிச்சு போட்டுவா கால் பண்ணுங்க. இதுக்கு என்ன சாமான் இந்த வேலை இருக்கா நீங்கள் வாங்கி கொடுங்க. ஏன்னா அதுக்கு நான் திருப்பி வரது இல்லை தான். உங்களுக்கு தெரியும், நான் சோழியம்மன்லேயே போய் வாங்கலாம். அங்கே கொஞ்சம் குறைச்சி போட்டு தருவாங்க. சரியா? வேட்டா போட்டு இன்னுங்க கீழே ஒன்று குடிக்க சொல்லி. சரி ஏண்ணா போமேண்ணே. ஓகே. அப்போ நான் பிறகு வரேன். பிறகு தாங்கஜி பாயா. சரியா? ஓகே சரி. ஓகே ரைட். ஓகே பாய். சரியா? ஓகே. அப்போ இன்றைக்கு மறுபடியும் வந்திருக்கேன் வந்து வரணிக்கு தான். அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வேலிக்கெல்லாம் வந்துட்டு காசு கொடுத்து சாமான்லாம் வாங்கி கொடுத்து வேலி அடைச்சி எல்லாம் வந்துட்டு குறை வேலையில் காட்டிட்டு போனாங்க. மறுபடியும் வந்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த வெல்ப்புகள் வயரிங்கள் எல்லாம் செய்யறதுக்குன்னு சொல்லி ஒரு 50,000 வந்துட்டு கொடுத்துட்டு போனாங்க. அண்ட் வந்து பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிள்ளை வந்து அந்த 50,000 காணான்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணேன். நான் வந்துட்டு ஒரு 30,000 பிறகு எக்ஸ்ட்ராவாக பேங்கில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். அப்போ ஒரு 80,000 கொடுத்துருந்தோம் வந்து அந்த வயரிங் வேலைக்காண்டி. அப்போ நான் சொன்னேன் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு, தங்கச்சி நீங்கள் வேலை முடிய எனக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வந்துட்டு மிச்சத்தை வந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்தமாக இருந்தால் நாங்கள் அதோட உங்களோட ப்ரொஜெக்டை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்குரிய தினம், அதாவது இந்த வரணி பிள்ளையோட உதவியை வந்துட்டு நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். சரி தானே? அதுக்கு முன்னம் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மே தினம், அதாவது வந்துட்டு உழைப்பாளர் தின நல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே. சரி தானே? அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தங்கச்சிக்காண்டி வந்து நான் ஒரு சிறிய கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் வந்து அன்பு தங்கச்சிக்காக அண்ணனுடைய
பரிசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பை கிருஷ்ணான்னு போட்டிருக்குது. ஸோ வந்து தெரியும் அந்த மாதிரிக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் வீடியோ போடுறோம் வந்து மக்கள் தராங்க, அதை கொண்டு வந்து கொடுக்குறதே பெரிய விஷயம். இது சும்மா விலாசம். வாங்க போவோம் முள்ளுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னடா பெண்டுகள் மாதிரி சோல் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் எங்கள்கிட்ட மல்லாவியக்காக ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று செய்ய போனாங்க. அப்போ அதுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு சின்ன ஒரு குட்டி டான்ஸ் ஒன்று போட்டாங்க. அந்த வீடியோ வரும் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஒரு 2-3 நாள் போக வரும். ஸோ அந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இங்கே வந்தாலும் அது அப்படியே இருக்குது. என் தம்பி அதை கலட்டி காருக்கு வச்சிருக்கலான்ட்டு கூட நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அங்கே தான் இருக்க விஷயமே இது. கவிதாஸ் விட இல்லை ஏன்னு சொன்னால் இது வடிவன்னு சொல்லிட்டேன். பொருங்க அவளை எங்கிட்ட பாப்பேன். சரி இது உள்ளுக்கு இன்று அப்பு என்ன வைக்கடாப்பா தங்கச்சி படியா இருக்கா சோல்? அம்மா என்னடா ஒப்புடுறா இருந்து வாழ்கிறீங்க இங்கே. அதுக்காண்டி வாழக்கூடாது நான் சொல்ல வரையில் இன்னும் வைக்கிற ஒரு மரத்தை கருத்த நாட்டெலாம் தான் முன்னுக்கு பொம்பளை இனித்தானே நாட்டணும். சரி பரவாயில்ல, நீங்கள் உள்ள இல்லைங்க. என் தம்பி கஷ்டமாக இருக்குது. புள்ள தெரியுது இல்லையா, அதான் சொன்னீங்க உள்ளே போச்சு. படியா தானே. சரி அதுக்கு முன்னே நாங்கள் வேலையை காட்டி போட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போவோம். சரி தானே. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் வரும்போது வந்து இது அப்படியே ஒரு திறந்த வழியாக தான் இருந்தது. ஸோ இதுக்கான ஆரம்ப வேலையாக தான் நாங்கள் வந்து வேலி அடைக்கிறதுக்கான சாமான் எடுத்து கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்துட்டு வேலி அடைச்சி முடிஞ்சு தானே. இங்கே அந்த அந்த துண்டு முன்னுக்கு விட்ட நீங்கள் அப்போ உழுது போட்டு டிராக்டர் இது வந்து போகிறதுக்கா? ரைட் ஓகே. எதுன்ற உள்ள இருந்தீங்களா? சரி ஓகே. அண்ட் வந்து இந்த பக்கம் அடைச்சாச்சு வேலி. இது வந்து ஒரு தகரம் அடிச்சுட்டு கீழே முள்ளு கம்பி அடிச்சிக்கிங்கண்ணே. அப்போ அந்த முள்ளு கம்பி மிஞ்சினதா? ஒரு ரோல் இருக்கேண்ணா. ஓகே அதை மிச்சம் கொடுக்கணும், பிரச்சனை இல்லை, கொடுத்துடுவோம். பின்னுக்கு வந்துட்டு அது அவங்க அடைப்பாங்களேண்ணே, பின்னுக்கு அவங்க அடைப்பாங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் வந்து வேலை. அண்ட் வந்து வயரிங் வேலைக்கு வந்து நாங்கள் காசு கொடுத்துருந்தோம். தங்கச்சி அந்த வயரிங் சாமான் பில்லெல்லாம் வச்சுக்கிறீங்களோ? 2-3 பில் வந்து பொய்யா போட்டு சொன்னான், அதுவும் போட்டு வச்சுக்கிறீங்களே. ஃபேன் ஒன்றும் இல்லையோ உங்களோட வீட்டை? எதுவும் கேட்டால் அந்த 1 மில்லியன்றதுக்கு மட்டும்தான்ப்பா பதில் தரும் அங்கேருந்து வேகமாக. இதுதான் நான் அந்த பொய்யால் சொன்னேன். என்ன 3 மாஸ்டர் பிளாக் 1800 ஒரு சுவிட்ச் 300. இது வந்து எலக்ட்ரானிக் அண்ட் சென்டர் 22,800. அதெல்லாம் நாங்கள் காட்டுவோம். சரி ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து உங்களோட வயரிங் டோட்டலாக முடிஞ்சுதா? இதே நான் அந்த டீபோட்டு இது ஃபினிஷ் பண்ணல தங்கச்சி. இதை வந்து ஃபுல் இப்படி விடக்கூடாதுல்ல. இது வடிவா நீட்டாக பயப்படுத்து. இது மட்டும் முடிச்சா ஓகே. இது மட்டும் தான் பெண்டிங் இல்லை. ஓகே. இது எப்போ வந்து செய்கிறாரா? நைட் வராமா? ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட்டில் வந்து இதில் 2 பிளக் அப்புறம் இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது. நாங்கள் அடிஷ்னலாக வந்து தங்கச்சியால் கேட்டிருந்தோம் வந்து இந்த அறைக்கு ஒரு லைட் ஒன்று போட்டு தர சொல்லி. இதுக்கு ஆல்ரெடி இருந்தது அங்கே. ஏன் திரும்ப இந்த விளையாட்டு இது என்னத்துக்குது? சரி ரிமூவ் இட். இது இப்போ தேவையில்லை தானே? இது தேவையில்லை. பிறகு நாங்கள் இவ்வளோ செலவழிச்சு செஞ்சால் பிறகு இது இருக்கக்கூடாது என்ன? அது பிறகு இது போலியான வேலை இல்லை. கிச்சனுக்கு கொடுத்தாச்சா லைன் எல்லாம்? அம்மா இருக்கா மிக்ஸி கவர் அரைச்சிருக்கலாம் கிச்சனுக்கு கொடுத்த லைனில். பாப்போம் மோட்டர் சுவிட்ச் போட்டாச்சா? இதை போட்டால் இப்போ தண்ணி அடிக்குமா? அடிச்சு பாட்டா? அப்போ நான் இப்போ நான் வேறு மெட்டது வேறு என்ன செஞ்ச நீங்கள்? பாரன் இது அப்போ இன்னும் வேலையில் முடிக்கலை. கவனமுக்கு கை வைக்கக்கூடாது. நான் வைக்க மாட்டேன், பயப்படாங்க நீங்கள். இது அப்போ இது இன்னும் முடியலை. இது ஓகே இதண்டியாச்சு. மற்றது இங்கே இதெல்லாம் கலட்டு தானே வேணும். இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக கலட்டுங்க. சரியா ஃபுல்லாக கலட்டுங்க. மற்றது உள்ளுக்கு ப்ளக் அண்ட் ஸ்விட்ச் போட்டுதா? சுவிட்சை போட்டால் லைட் பார்த்துமா போடுங்க. ஓகே. இது அவர் எவ்வளோ கூலி கட்ட வரும் உங்களை? எத்தனை நாள் வேலை செஞ்சவர்? அன்றைக்கு நைட்டும் 2 நைட் செஞ்சவர் இல்லை? ஒரு நைட்டு எவ்வளோ நேரம் செஞ்சவர்? 8 மணி போல் வந்து 12:45 போனேன் இரவு. பிறகு இன்றைக்கு காலையில் வேறு மோசம் செத்த கூட போயிட்டார். இப்போ நைட்டுக்கு வருவேன்.
இந்த செஞ்சேன் நீங்கள் இப்போ வேலை அதான் சொன்னேன் இல்லை காலமாக ஃபோன் பண்ணி சொன்னான் சொல்லி போட்டு பேங்க்குக்கு போனேன். ஓகே செத்த வீட்டுக்கு போனதால வேலையில ஓகே நீ வந்தவர் எல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டா ஓகே நானும் பொறுங்க வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ வயர் ரோல் வாங்கினீங்க வயர் ரோல் ஃபுல்லாக முடிஞ்சுதா இருக்குல்லாம் காட்டுங்க இருக்கா நான் சொன்னேன் உங்களுக்கு வயர் ரோல் பண்ணி நான் நிறைய மிஞ்சுமெண்ட் பார்ப்போம் பார்ப்போம் 2 கலர் வயரும் வாங்கினீங்களோ 2 கலர் வயரும் வாங்கினீங்களே ம் ஆனால் என்ன சொல்லுங்கள் அம்பிரேஜன் ஒரு இப்போ கொஞ்சம் ஒரே கலரில் செய்கிற வந்து கொஞ்சம் கஷ்டம் அதாவது வந்து ஃப்யூச்சரில் யாராவது வந்து உங்களோட வயரிங்கை கண்டினியூ பண்ண போகிறாங்களா அதுக்கு ஒரே வயரில் செஞ்சால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் உங்களோட வீட்டுன்ற இப்போ இருந்த நிலைமைக்கு ஒரு ரோல் வாங்கியிருந்தாலே டபுள் போட்டு செஞ்சுருக்கலாம் இது இப்போ அநியாய காசு இல்லை இது வயரிங் ரோல் என்ன விலை உண்டு 10க்கு மேலே வரும் போல் 11,600 ரெண்டும் சேர்த்து 11,600 ஓகே இப்போ இதில் நியாயமாக மிஞ்சும் தங்கச்சி மிஞ்சினா இது ஒருத்தருக்கும் கொடுக்காதீங்க சரி தானே இதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க மேபி யார் டைம் வீட்டுக்கு தேவைப்பட்டால் நாங்களே வந்து எடுப்போம் சரி தானே இல்லாட்டி உங்களோட வீட்டுக்கு எந்த தேவைன்னா நீங்களே அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லை அப்போ அவ்வளோ வயர் மிச்சமா சரி ஓகே டோட்டலாக வேலை முடிஞ்ச அப்புறம் பாருங்க அவ்வளோ மிச்சம் பண்ணி இப்போ இந்த பைப் எல்லாம் என்னத்துக்கு 2 பைப் வேணும்னு சொன்னாங்க ஓ அப்படி வேணும் அடிஷ்னல் சாமான்கள் வாங்கக்கூடாது மற்ற அது பிரச்சனை இல்லை அது தேவையில்லை இப்போ மற்ற இப்போ அந்த இது அந்த அது போட்டு அதுக்குள்ளே என்ன நடக்கு பின்னு போடுற கோல்டரா ப்ளக் ஓகே சரி வரேன் நான் உங்களுக்கு அன்றைக்கு 50,000 சொன்னேன்ல வயரிங்க்கு அந்த செப்பரேட்டாக பிறகு 30,000 நீங்கள் அடிஷ்னலாக கேட்டுனீங்களா காணாதுண்டு ஏன் அப்படி காணாம வந்தது காணாமல் இது வயர் நிறைய வயரும் பேப்பும் சரியான விலைன்னு சொன்னேன் அப்போ அந்த பில்லுங்க இப்போ இதில் 22,000 பில் தானே இருக்குது மிச்சம் நான் சொன்னேன்ல பெப்புக்கு அன்றைக்கி நைட் போனான் பில் ஓகே மற்ற வயர் இதில் இருக்குது மிச்ச காசுக்கு இருக்குது மற்ற கூலி கொடுக்கல அவருக்கு கூலி கொடுக்கல எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது இப்போ உங்கள்கிட்ட பேங்க்லேயும் இருக்குது இதுக்குள்ளேயும் இருக்குது 30 அதான் டோட்டலாக எவ்வளோ இருக்கும் 35 கிட்ட இருக்கு 35 அப்போ நான் அந்த 50க்குள்ளேயே ஓகேயா இருக்குது தானே ஓகே அப்போ போட்ட 30 அடிஷ்னலாக இருக்குது இப்போ அது இந்த 30 போட்ட உங்களுக்கு மெசேஜ் வந்ததா ஃபோனுக்கு இல்லை நான் முன்னிட்டு ஃபோன் இல்லை இப்போ தான் ஃபோன் பண்ணேன் இல்லை நான் அப்போ உங்களுக்கு நான் அனுப்பினேன் ரிசிப்ட் எடுத்து நான் உங்களோட ஃபோனுக்கு நான் அனுப்பினேன் இல்லை 30,000 போட்டுட்டு துண்டு அனுப்பினேன் இல்லை ஏண்டா நான் இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு கையில் தர காசு வருதாங்கச்சி இப்போ 30,000 உங்களுக்கு நான் போட்டேன்றதுக்கு அட்டாச்சு இல்லையല്ലോ அப்புறம் அது ஃபேக் ஆகிடக்கூடாதுல்ல அதை காட்டுவோம் பில்லில் இருக்கா இல்லை இருக்கா தானே ம் ஓகே ஓகே பாருங்கோ இந்தா பவிதா காண்டீபன் சரிதானே கிருஷ்ணான்ற பேரில் இருந்து இந்த 30,000 வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் சரியா இல்லை பேலன்ஸ் வாங்க இல்லை தெரியுதா 30,000 பாருங்க அது யார் பவிதா காண்டீபன்றது ஆட்டோ நம்பர் நான் தான் பவிதா உங்களோட பேர் பவிதாவா சரி ஓகே நான் உங்களோட பேரை மறந்துட்டேண்ணா சரி இப்போ வந்து இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு தானே இப்போ நீங்கள் கேட்ட வேலையை வந்து முடிச்சு தந்துட்டோம் அம்மாவுக்கு கிட்ட வாங்க ஒன்று பார்த்து கனடா போச்சுக்கிட்டா வாங்க ரைட்டா உங்களோட அப்பாவா இறந்தவர் ஓகே எத்தனை வயது 82 வயது என்ன நடந்தது ஹார்ட் அட்டாக்கா ஓகே சரி என்ன செய்கிறது வயது போனால் அதெல்லாம் நார்மல் தானே என்ன இந்த காலத்தாக்கள் சின்ன வயதுலேயே வந்து போகிறாங்கன்னும் போது அவங்க 80 வயது மட்டும் இருந்ததே கடவுள்கிட்ட இது தானே என்ன எல்லாம் முடிஞ்சுதானே இது நிகழ்வு எல்லாம் இந்த 8 செலா இன்றைக்கா நேட்டா ஓகே அதெல்லாம் அதெல்லாம் மேலே செஞ்சது அப்போ அது மாமாக்கள் எல்லாம் செஞ்சவங்களா ஓகே சந்தோஷம் என்னென்னா இப்போ ரைட் அதை விடுவோம் சரிதானே இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்ட ஹெல்ப் எல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு தந்துடுறேம்மா வேலி கட்டுனீங்க மெயினாக அண்ட் வந்து வெளியில் போகிறீங்க கரண்ட் வந்து ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லி நீங்கள் அதை நாங்கள் நாளைக்கு வந்து எடுத்துருந்தால் இன்னும் ஓகே இருந்திருக்குமா எங்களால் நிறைய டைம் வெயிட் பண்ணிடலாம் தங்கச்சி ஏன்டா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போகணும் இல்லை இது அந்த அப்பப்போ நடக்காட்டி முடிஞ்சிருக்கும் இது ஒரு சடனாக நடந்தபடியாக பிழைச்சிட்டு ஓகே அது வந்து ஓகே அது முடிச்சிடுவீங்க தானே சரி தானே அப்போ அந்த கொப்பியர் தாடி அப்போ நாங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளவு காசு தந்துட்டோம் சொல்லுங்க அப்போ டோட்டலாக
50 50 30 ஒன்று 50 50 30 நோ ஒன்று 30 ஒன்று 40 பாரன் முதல் நாள் ஒரு 50 கொண்டு தந்தான் இல்லை அதை விடுங்க சரி தானே அதை விடுங்க அது அண்டையான் முடியோட முடிஞ்சது தானே பிறகு வந்து பிறகு 50 தந்தான் பிறகு 30 உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணினான் பிறகு கரண்ட் எது கரண்ட் சாமான் வேலைக்கு நான் உங்களுக்கு கரண்ட் சாமானுக்கு காசு உங்களுக்கு தந்தேன் வேலைக்கு வந்து 1,43,500 சரியா அப்போ மொத்தம் 2,23,500 உங்களுக்கு நான் அடிஷ்னலாக ஹெல்ப் கண்டு தந்த காசு சரியா அது போக 50 நேரம் உங்களுக்கு முதல் நாள் தந்தது அது உங்களோட அந்த பழைய கடன்கள் பெண்டிங்கள் எல்லாம் கொடுக்குறாரு சரி தானே அண்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி ஹெல்ப்புக்கு அந்த அண்ணாவை அரேஞ்ச் பண்ணி விட்டாங்க தானே அவர் ஆல்ரெடி ஒரு பேமெண்ட் அனுப்பிட்டார் எவ்வளோ அனுப்பினார் 11,000 அனுப்பினார் அவர் இனி உங்களுக்கு மந்த்லி அனுப்புவார் தானே சரி தானே ஓகே ரைட் அப்போ உங்களுக்கு சந்தோஷமா இல்லாட்டி இன்னும் எதுவும் இல்லை எதிர்பார்க்குறீங்களா அவர் வந்து மந்த்லி உங்களுக்கு அனுப்புவார் யார் அந்த உங்களோட தங்கச்சி வந்துட்டு படித்து முடியும் காலம் மட்டுமே அனுப்புவார் நினைக்கிறேன் லெவலில் ஏன் தலையை சுற்றுவா அப்போ இப்போ லெவலில் இல்லை படிக்கிறா ஓகே அவள் படித்து லெவல் நல்ல மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணான்னா நாங்கள் இடக்கிடக்க வந்து பார்ப்போம் யாருக்கு நீங்கள் ஆட்ட படிப்புக்காண்டி செலவு காசு கட்டுறீங்க இல்லை கொமனா எல்லாத்துக்கும் தானே ஓகே அப்போ எல்லாட்ட ப்ரோக்ரஸும் பார்ப்போம் பார்த்து ஒருவேளை அது லோ ஆகினா இடையில ஸ்டாப் பண்ண வேண்டி வந்துடும் ஏன்டா இப்போ கடமைக்கு காசு கொடுக்கலாது தானே தங்கச்சி எப்படிலாங்க தான் இப்போ நார்மலாக நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் ஏன்னா கூட நான் யூனிவர்சிட்டியில் படிக்கக்குள்ள ஒரு 5,000 தந்தவங்க அவங்க 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு மீட்டிங் வந்து வைப்பாங்க அந்த மீட்டிங்குக்கு நாங்கள் எங்கள்கிட்ட செமிஸ்டர் ரிப்போர்ட் வந்து கொண்டு போகணும் அதில் வந்துட்டு நாங்கள் போன செமிஸ்டரை விட அடுத்த செமிஸ்டருக்கு வந்துட்டு கிரேட் குறைவாக தான் எனக்கு அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்போ அந்த ஒரு பயத்துக்காண்டியே நாங்கள் அட்லீஸ்ட் அதை மெயின்டைன் பண்ண பார்ப்போம் சரி தானே இப்போ நீங்கள் அதை விட கூட எடுக்கணுமெண்டு இல்லை அதை விட குறையாட்டி சரி தானே அந்த மாதிரி ஒரு இடைக்கிட வந்திருந்தாலும் நாங்கள் பார்ப்போம் சரி தானே ஒரு 6 மாதத்துக்கு ஒரு காண்டாமல் வந்து பார்க்கக்குள்ளே அந்த ப்ரோக்ரஸ் ஓகேயாக இருக்கணும் இல்லாட்டி நான் சொல்லிக்கிட்டெல்லாம் நிப்பாட்டிடுவேன் அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தங்கச்சி இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் ஏன்னா தங்கச்சி எங்கள் ஓடிட்டாவா சரி அப்பாட்டது தம்பி ஏன் படியாக படிக்க சொல்லுங்கள் சரி தானே அப்போ ஓகே அப்போ நான் வரட்டுமா போயிட்டு இனி மந்த்லி ஹெல்ப்பரும் தானே அதை வச்சு தானுங்கோ இனி அம்மா வேலையை போகிற கொண்டு சமாளித்து நீங்கள் இப்போ நீங்கள் மெயினாக கேட்டது வந்து இது தானே அம்மா செஞ்சிருந்தாச்சு தானே வேறு இருந்தால் சொல்லுங்க இல்லைதா ஓகேயா சரி அப்போ நான் கிளம்பட்டுமா போயிட்டு வரட்டும் தேங்க்ஸ் சந்தோஷமா சரி அப்போ நாங்கள் அந்த ஹெல்ப் பண்ணி நான் உங்கள்கிட்ட டீட்டெயில் ஒருக்கா சொல்லத்தானே வேணும் ஏன்டா முதலாவது வீடியோவில் யார் தந்தேன்னு சொல்லி சொன்னேன் நான் பிறகு வந்து காசு கொண்டு வந்து தந்துட்டு போனானே தவிர வேறு ஒன்றும் தெரியல இல்லை ஏன்னா ஓகே அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் உண்டு நான் தரேன் சரியா வேணாமா இங்கே இல்லை கலிகிற வாசி வா அன்புள்ள தங்கச்சிக்கு அண்ணாவின் பரிசு பை கிருஷ்ணா அங்கே எங்கடா அன்புள்ள தங்கச்சிக்கு தங்கச்சி அன்பு தங்கச்சிக்கு அன்பு தங்கச்சி கொஞ்சம் தலையை சுற்று போலாம் கிடக்கு இந்த சரி அடுத்து பாங்க என்ன கிஃப்ட்டுண்டு அப்படி விளையாட்டு என்னடாப்பா உப்புலாத்தில் ஏங்கிட்டாளாப்பா இந்த அது இப்படி தர வாய்ப்பு இல்லைன்னு யோசிக்கிறியா சரி எடுத்து பாருங்களேன் எல்லாம் நாங்கள் தார தானே என்னம்மா சரி எண்ணிப்பாங்க விளையாக்குண்டு ஐயோ விளையாட்டியம் சரி எண்ணிப்பாங்க அம்மா என்ன பொக்கடாப்பா இங்கே பாரு அப்பா செத்தவா வீடியோவில் வரையலாண்டு ஓட்டு காசை கொடுத்தோன்னா கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன் அப்போ பாருங்கோன்னு அப்போ விளையாட்டு இந்த காலத்து ஆக்கிட்ட விளையாட்டுகளை பாருங்கோன் எத்தனை வயசு போனாலும் அப்பா தானே அம்மா வயசு போனாலாம் இருந்தானே இளமாலாம் இருந்தானே நன்னா அப்படி ஒரு காசு எனக்கு தந்தாருன்ற ஒரு மனநிலைமையோட நீ பண்ணி கொண்டு இருக்கிறேன் மூச்சும் கொஞ்சம் கடந்து போகிறேன் அப்போ என்ன வேறுடாப்பா ஓ மை காட் எவ்வளோ இருக்கு 20 ஐயோ காலைக்கு இவ்வளவு பண்ணி 20,000 தான் வருது இல்லை அப்போ 25 காசுன்னு சொன்னா 25 காசு இருக்குதா அப்போ அங்கே மிச்சம் 1,500 அப்போ மொத்தமாக எவ்வளோ வீடியோ கொஞ்சம் தலைக்கு சுத்தா கதிரை இருக்குதாம்மா கதிரை இல்லையா அப்போ கீழே இருங்க இல்லை நான் நிற்கிறேன் இல்லை கீழே இருங்க பரவாயில்ல நீங்கள் சொல்கிறேன் நீங்கள் அதை பிடிங்க தலையை சுற்றினா இருங்க கீழே இல்லை நான் அங்கே கதிரைகளுக்கு இருக்கு ஏன் தலையை சுற்று என்ன பிரச்சனை வெயிலத்துக்குள்ளால போயிட்டு வந்தாலும் தலையை சுற்றக்கூடாது சம்திங் வென்ட்ரோங் வடிவாக பார்த்து கொள்ளணும் உடம்ப சின்ன பிள்ளையில என்ன கொஞ்சம் இயலாமல் இருந்தால் தானே சுற்றும் கொஞ்சம் அதிகம் வெயில் அதிகம்தான் இல்லாட்டி கிஃப்டை கண்டோன்னே சுற்றுதோ
இன்ட்டு கடவுளே எளிதான் எள்ளுக்கு காயுதண்டா நீ போய் நில்ல 1 லட்சம் எனக்கோ நான் தரேன் சரியா எவ்வளோ 5 விட 2 எவ்வளோ 25 நீ நல்லா ட்ராமா பண்ணுவ எவ்வளோ ட்ராமா எடுத்து நீ அப்போ 1,26,500 சரியா அப்போ இது உங்களுக்கு நான் தந்த கிஃப்ட் சரியா சந்தோஷமா இது என்னத்துக்குன்னா அந்த முன்னுக்கு அந்த அந்த அதை பிரித்து முன்னுக்கு கூட் போட போகிறேன்னு சொன்னீங்க தானே அந்த வீடியோவில் அப்போ அதை வந்து நீங்கள் செய்ய விரும்பினா செய்யலாம் இல்லாட்டி உங்களுக்கு எதுவும் தேவையான ஒரு ஃபேனக்கினே வாங்கலாம் இல்லாட்டி இந்த முன்னுக்கு 2 இந்த ஜன்னல் கதவை போடலாம் சம்திங் ஏதாவது நீங்கள் செய்யலாம் சரியா ஓகே அப்போ நாங்கள் இப்போ ஹெல்ப் பண்ணவங்களோட டீட்டெயிலாக பார்த்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம் சரி அதுக்கு முன்னே எனக்கு ஒரு நன்றி சொல்லுவேன் நான் தந்த கிஃப்ட்டுக்கு நம்பிலாம் இருக்கேன் நான் தந்தேன் நான் தருவன் இப்போ எல்லோரும் கொஞ்சம் காலம் போட்டும் இது இப்போ அவங்க தந்தேன் சரியா ஓகே சரி அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கச்சி இந்த வீடியோ போட்ட பிறகு வந்து எங்களோட ஒரு 3-4 பேர் வந்து தொடர்பு கொண்டு வந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து அந்த நம்பிக்கையை க்ரியேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் அண்ணான்னு சொல்லி வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அண்ணா ஒரு ஆள் அவர் உடனடியாக வந்து ஒரு 1 லட்சம் அனுப்பியிருந்தார் வந்து தங்கச்சிட்ட வேலி பிரச்சனையை முடியுங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஸோ அந்த அண்ணோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி 118 அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அகிலன் அண்ணான்னு சொல்லி மொன்ட்ரியலில் இருக்கக்கூடிய அண்ணா அவரால் வந்து இவர் ஆல்ரெடி அனுப்பியிருந்தவர் அப்போ வந்து கடைசியாக வந்து அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் தம்பி அந்த காசை வந்து அந்த பிள்ளைகளுக்கு அலோகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அண்ணாட காசில் வந்து 1 லட்சம் நாங்கள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 297 கடைசி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சசி அண்ணான்னு சொல்லி ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா அவரால் அவர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து 368 வந்து 368 பிள்ளை நல்ல வடிவான பிள்ளை என்ற கணித்தான் அவர் 50,000 போட்டுருவேன்னு சொல்லி சொன்னார் உண்மையாக தான் சத்தியமா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 வந்து அனுப்பியிருந்தார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அந்த எங்களோட வீட்டையெல்லாம் வந்து நாங்கள் வீடியோலாம் போட்டு அந்த கட்டில் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போனாரே வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தார் ஜெயவர்த்தனாங்கள் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 1 லட்சம் அதாவது வந்து அவர் கேட்டிருந்தார் வேலைக்கு வந்து இன்னும் எவ்வளோ வேணும் கிருஷ்ணான்றப்போ வந்து எனக்கு அந்த டைமில் வந்திருந்தது வந்து அந்த 1 லட்சம் மட்டும்தான் அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஒரு 43,500 கிட்ட சாரி 143க்கு நாங்கள் சாமான் எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படி ஒரு 170 கிட்ட முடியுமெண்டு அப்போ அவர் வந்து 70,000 தேவைன்னு சொல்ல உடனடியாக 1 லட்சம் காருக்கு வச்சு தந்துட்டு சரியா அப்போ 1 லட்சம் அவர் தந்துட்டு போனவர் அப்போ மொத்தமாக வந்து 3 லட்சம் வந்து உங்களுக்கான ஹெல்ப்பாக நாங்கள் எடுத்தது உங்களை என்ன மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேரை பார்க்கணும் தானே இந்த 3,50,000 முதலாவது 50 சேர்த்தா 4 லட்சம் சரி தானே ஒரு 4 கிழமையும் இல்லை டோட்டலாக 3 கிழமை தான் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு 4 லட்சம் தந்துருக்கோம் அதில் 2,23,500 உங்களுக்கு நாங்கள் தந்துட்டோம் சரியா அந்த 50 சேர்த்தா 2,73,500 சரியா அதில் போன மிச்சம் 1,26,500 தான் இது சரியா அப்போ இது நான் தான் ஒன்று தந்தேன் நான் அப்போ நான் தான் அந்த கிஃப்ட்னு சொல்கிறேன் குற்றம் இல்லை தானே என் மூலமாக தானே கிடைச்சது சரியா அப்போ இப்போ அந்த 4 பேருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவ்வளோதானா அது எனக்கே காணாது நிறுத்து பார்த்தா கூட ஒரு 50,000 கூட வராது வந்து தேங்க்ஸ் தலையை சுற்றுதா கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லுங்க அம்மா அங்கே 2 கொண்டு ஒரு நன்றி அங்கே 2 கொண்டு சரி இப்போ இந்த காசுக்கு என்ன செய்ய போகிறீங்க உங்கள்கிட்ட நலிக்க கூட சொல்லணும் ஸ்மார்ட்டாக இருக்கணும் இங்கே வாங்க உங்களுக்கும் பேத்தொழுது குளிச்ச மாதிரி போய் கொண்டு இருக்குது ஒரு கட்டத்தை நெருங்கி மாறி போய் இங்கே அவன் டிஷர்ட்லாம் என்னென்ன சொல்லுவோம் இது போடுறேன் முன்னுக்கு போட போனீங்களா சரி ஓகே சந்தோஷம் அதை நாங்கள் வந்துட்டு திரும்பி பார்க்க போகிறது இல்லை இது உங்களுக்குரிய பணம் உங்களுக்கு கொண்டு தந்திருக்கோம் இதை பொம்பளை பிள்ளைகள் நீங்கள் ஆம்பளை துணை இல்லாமல் இருக்கிறீங்க சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் முக்கியமாக அவங்களோட மூத்த பிள்ளை ஒரு அப்பாவுக்கு சமனா வீட்டிலேருந்து செயற்பட்டு கொண்டிருக்கிற அந்த அடிப்படையில் தந்திருக்கோம் ஸோ அதை நல்ல மாதிரி பயன்படுத்துவீங்கன்ற ஒரு நம்பிக்கை சரி தானே நான் நினச்சிருந்தா இந்த 2,26,500 முடிச்சிருக்கலாம் இருந்தாலும் இதை நான் உங்களுக்கு மேலேயுமா கொண்டு தந்திருக்கேன்னு சொன்னால் காரணம் என்னென்னா உங்களுக்கு அந்த இதை போட்டு நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக வாழணுமெண்டாக்காண்டி திரும்ப உதவி என்ன இன்னொரு ஆள்கிட்ட போகக்கூடாதம்மா சரியா ஓகே தானே சரி அப்போ வந்து அந்த உதவின 4 உறவுகளுக்கும் நான் என் சார்பான நன்றிகளையும் வந்துட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் முதல் ஒரு 50 பிறகு நாங்கள் கொடுத்தது மொத்தம் 2,23,500 மிச்சம் வந்து இன்றைய தினம் வந்து 1,26,500 தந்திருக்கேன் அப்போ கணக்கு சரி தானே 3 லட்சம் 50 4 லட்சம் சரி ஓகே சந்தோஷமா இது எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்கலையா சரி ஓகே அப்போ சந்தோஷம் தானே சரி அப்போ நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாயமாக இதையும் தந்திருக்கோம் உங்களோட கையில் நீங்கள் அதை ப்ராப்பராக பாவிச்சு அதால் பலன் அடைஞ்சு கொள்ளுங்க சரி தானே வரட்டுமா போயிட்டு சரியா வேறு சொல்ல போகிறீங்களா இல்லை ஏன் கண்கலங்கிறீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் பிரச்சனை இல்லை கமான் தேங்க்ஸ் பிள்ளைக்கு வார்த்தை வேறு இல்லையா சந்தோஷத்தில் அப்படியா சந்தோஷமாக இருக்குதா உண்மையா சந்தோஷம் உண்மையாவா
சரி ஓகே. அப்போ நாங்கள் திரும்ப வரமாட்டோம் இல்லை, எப்போ அது ஒரு நாள் இன்றைக்கு வந்தால் ஞாபகம் இருந்தால் வந்துட்டு போவோம். நீங்கள் எப்போயும் எங்களை மறக்க மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு முடிச்சுக்கொள்கிறோம். மறுபடியுமாக நீங்கள் நன்றி சொல்ல விரும்பினா இந்த உதவின உறவுகளுக்கு நீங்கள் எப்பயும் நன்றி சொல்லலாம். அவங்க நெடுவில் காலம் வாழணும்னு சொல்லி வாழ்த்தலாம். அப்போ தான் அவங்க இன்னும் பேருக்கு நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க. அவங்களோட பிள்ளைகளும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. சரியா? அப்போ நீங்கள் எதுக்கு அந்த முன்வேலையை பார்த்துக்கொள்ளுங்க. சரி தானே? ஓகேயா? வரம் போயிட்டேன். see you, bye, டாடா, டேக் கேர். ஸோ இந்த வீடியோ சம்மந்தான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.